I have decided to follow Jesus. I have decided. அமெரிக்காவையே நடுங்கச் செய்யக்கூடியதான ஒரு செய்தி தான் இந்த சார்லி கிர்க்கினுடைய மரணம். சுட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பக்கம் இருந்து சுட்டாங்களோ அந்த பக்கம் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு நபர் அங்கு மேல நிற்கிறாரு துப்பாக்கியோட. அதுக்கப்புறம் அந்த நபர் ஓடுகிறார். அதெல்லாம் வீடியோவில் முகம் இல்லை, ஆனா வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. ஒரு 2-2.5 மணி நேரத்திற்கு அப்புறம் ட்ரம்பே வீடியோவில் சார்லி இறந்து போயிட்டாரு, இந்த தினம் அமெரிக்காவினுடைய கருப்பு தினம் என்று அனௌன்ஸ் பண்ணுகிறார். கோபமா ஒரு வீடியோ வெளியிடுகிறார் அளவுக்கு இந்த நபர் மீது ஒரு வன்மம் மக்களுக்கு ஏன் வந்தது, கொலை செய்கிற அளவுக்கு வன்மம். அந்த நபருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங். எங்க போனாலும் இதை சொல்லிடுவார். அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 31 தான். 31 வயசு உள்ள இவர் கிட்டத்தட்ட 18 வயசுலேயே தன்னுடைய கெரியரை ஆரம்பிச்சிடுறாரு. காலேஜ் டிராப் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல தீவிரமா வலதுசாரி விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அதை பற்றி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். ட்ரம்புடைய அந்த குடியரசு கட்சிக்கு எல்லா விதத்திலும் இவர் உறுதுணையாய் இருந்திருக்கிறார். அதனாலதான் தன்னுடைய மேடைகளிலே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இவர் கூடயே இருக்கிறத பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, துணை ஜனாதிபதியை கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இவருடைய பங்கு கிட்டத்தட்ட 70-80% இருக்கிறதாக பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு மனுஷன். ஆனா இவரை ஏன் சர்ச்சைக்குரிய மனிதர்னு சொல்றாங்க? எதனால? இவர் அப்படி என்ன போதிச்சாரு? இவர் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? எங்க போனாலும் மைக்க கொடுத்துடுறாரு ஆடியன்ஸ் கிட்ட. இந்த வச்சுக்க, ப்ரூவ் மீ இஃப் ஐ எம் ராங். இப்ப என்னை தப்புன்னு நிரூபி. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கருத்தை எப்படியாவது நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்தார். தான் எதை நம்புகிறாரோ, தன் எதை பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அதை நிலைநாட்டக்கூடியவர். இவர் ஒரு அரசியல்வாதியா பார்த்தாலும் சரி, சர்ச்சைக்குரிய நபராய் பார்த்தாலும் சரி, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பர் 1 இவருடைய அடையாளம், இவருடைய ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு தீவிர கிறிஸ்தவர். Jesus is the way, the truth and the life. Not today, Satan. Not today at Illinois. இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான போதனையில ரொம்ப ஆழமான ஒரு ஃபெய்த்ல இருக்கக்கூடியவர். யார் இவர்? ஒரு சிலருக்கு இவர் ஒரு தீவிர கிறிஸ்தவராக தெரியும். ஒரு சிலருக்கு இவர் ஒரு தீவிர வலதுசாரி ஆதரவாளராக அவர்கள் பார்ப்பாங்க. இன்னொரு சாரார் இவரை சர்ச்சைக்குரிய நபராக பார்க்கிறார்கள். என்ன சர்ச்சைக்குரிய காரியங்களை அவர் பேசினார்? இவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இவர் சரியான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அதிகமாய் வலியுறுத்துகிறவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அதிகமா வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தவர். ஏன்னா பைபிள்ல குடும்ப வாழ்க்கை குறித்து போதிக்குது, விவாகரத்து தப்புன்னு சொல்லுது, விபச்சாரம்